to start from here. See, in case of a road or train accident, in case of a road or train accident means road accidents or train accidents if it happens. See, in case of road or train accidents, several parties need to share heavy responsibilities, right? There are responsibilities, there are some responsibilities some people should done during this road accident or train accident. Road accident நடந்தாலோ அப்படி இல்லாட்டி train accident நடந்தாலோ சில பேர் there are some parties அவங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. Who are those parties? அந்த நபர்கள் யாரெல்லாம்? They are drivers, ordinary people means சாதாரண மக்கள், the police. You all know who are police, right? So here lives of people can be saved through unity, cooperation, quick action of everyone mentioned above. Everyone mentioned above means these drivers, ordinary people, the police. அவ மேல குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த டிரைவர்ஸ், இந்த ordinary people சொல்லக்கூடிய இந்த சாதாரண மக்கள், the police. இவங்க எல்லாருடையும் யூனிட்டி, ஒற்றுமை, கோஆபரேஷன், ஒத்துழைப்பு, குவிக் ஆக்ஷன், அவங்க எல்லாருடையும் அவசர நடவடிக்கைகள், உடனடியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். இந்த 3 விஷயத்தாலையும் பாதிக்கப்பட்ட அந்த ஆக்சிடென்ட், ரோட் ஆக்சிடென்ட் ஓ ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஓ எனி அதர் ஆக்சிடென்ட்ஸ், ரைட்? இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்களோட உயிரை, ரைட்? லைஃப்ஸ் மீன்ஸ் உயிர்களை இந்த யூனிட்டி, கோஆபரேஷன், குவிக் ஆக்ஷன் ஆஃப் எவ்ரி ஒன்னால அவசரமா அந்த உயிர்களை காப்பாத்தி கொள்ளலும்னு சொல்றாங்க. Therefore, when an accident occur, அதுக்காக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா என்ன எல்லாம் செய்யும்? So, see the first one. Rush the injured to hospitals, right? காயமுற்றவங்க, injured means காயமடைந்தோர், அந்த காயமடைஞ்சவங்கள ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உடனடியாக கொண்டு போகணும். ரஷ் மீன்ஸ் அவசரமா, விரைவாக கொண்டு செல்லுது. And the second one, inform the nearest police station as soon as possible, right? அருகில இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ அவசரமா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலுமோ அவ்வளோ அவசரமா, as soon as possible means எவ்வளோ அவசரமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அவசரமாக, ரைட்? இன்ஃபார்ம் பண்ணும். And the third one, prevent unnecessary violence that can take place, right? When an accident occur in that place, there may be some unnecessary violence, right? என்ன சரி, தேவையில்லாத பிரச்சனை, சண்டை, கலவரங்கள் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல வரையலும். நீயே முட்டினாண்டு அடுத்தவங்களோட சண்டை பிடிக்கிறது, இந்த மாதிரி வயலன்ஸ், கலவரங்கள் வராம பாதுகாத்து கொள்ளணும். And next one, collect money and other belongings of victims. Victims means அந்த ஆக்சிடென்ட்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்க. அப்ப அந்த victims உடைய பணம், மணி, அப்படி இல்லாட்டி அதர் பிலாங்கிங்ஸ், அவங்களுக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் அங்கன விழுந்திருந்தா we should hand over them, right? Hand over them to security officers or owners, right? அது சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள், இட் மீன்ஸ் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஓனர் கிட்டேயே நாங்க அவங்களோட சல்லியோ பொருளோ எதையாவது அந்த ஆக்சிடென்ட் நடந்த பிளேஸ்ல நாங்க ஃபைன் பண்ணினா we should hand over them to the owners or security officers, right? Carefully, நாங்க கவனமா ஒப்படைச்சிடணும். We should not misuse the money or those properties. அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படி இல்லாட்டி அந்த மணியை நாங்க மிஸ்யூஸ் பண்ண கூடாது. So see, listed above
are the duties of responsible law-abiding citizen in such situation? சட்டத்தை பின்பற்றக்கூடிய பொறுப்புள்ள ஒரு சிட்டிசன் இந்த மாதிரி எக்ஸிடென்ட் நடந்த சந்தர்ப்பங்கள்ல செய்யக்கூடிய கடமைகளை தான் மேல லிஸ்ட் அவுட் பண்ணிக்குது. So let's move to the next subheading. Right here, hazards. You all know the meaning of hazards. Hazards means விபத்துக்கள் that occur due to the use of chemical substances. Right? Chemical substances means இரசாயன கெமிக்கல்ஸ்னு சொல்லுவீங்க. இரசாயன பதார்த்தங்களை யூஸ் பண்ற நேரம் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் அதைத்தான் பார்க்க போறோம். So here, different chemical substances are widely in use today for domestic needs. Domestic needs means வீட்டு தேவைகள். So வீட்டு தேவைகளுக்காக நிறைய chemical substances யூஸ் பண்ணப்படுது. Right? So see, chemicals are used for crop cultivation instead of domestic use. Right? வீட்டு பாவனை இல்லாம கொமனா சொல்றாங்க என்னென்னத்துக்கெல்லாம் இந்த chemicals யூஸ் பண்ணப்படுது. crop cultivation பயிர் செய்கை. Right? In factories, factoriesல தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தப்படுது. And for production purposes, உற்பத்தி செயற்பாடுகள் எதையாவது ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஒரு ரோ மெட்டீரியல் ஒரு மூலப்பொருளா கூட இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணப்படுது. So here, as students, சரி ஸ்டூடெண்ட்ஸாக மாணவர்களாக நீங்கள், there are times for you to use the chemicals in school laboratories for experiments. ஸ்கூல் லேப்ல சயின்ஸ் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாக்குறதுக்கு நீங்க கூட, யூ ஆல் ஆர் ஸ்டூடெண்ட், ஸோ நீங்க கூட இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ரைட்? சம்டைம்ஸ் யூ மைட் ஹேவ் used the chemicals in laboratories earlier, or you may have used hereafter. ரைட்? இதுக்கு பிறகும் நீங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணவும் முடியும், இல்லாட்டி நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணி இருக்கவும் முடியும். in the lab of your school, உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற சயின்ஸ் லேப்ல. So here, incorrect production purposes என்ன? production purposes means உற்பத்தி செயற்பாடுகள் உற்பத்திக்கான நோக்கங்கள். எதையாவது ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு உற்பத்திய செய்யற நேரம் இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண முடியும். So here, incorrect and careless use. Incorrect means தவறான முறை. Careless means கவனம் இல்லாமல், கவனஈனமாக. ரைட்? அப்ப நாங்க தவறான முறையிலையும் கேர்லெஸ்ஸாவும் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணினா they can cause harm to our health and even death. எங்களோட ஹெல்த்துக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தலும் ஓ ஈவன் டெத். ரைட்? அது எங்களை கொல்ல கூட முடியும், நாங்க மரணம் அடைய கூட முடியும். So here, under that, see, there is a yellow color table here. So see, given below is the table showing the statistic related to hazards caused to people by poisoning with chemical pesticides. Chemical pesticides means இரசாயன பூச்சிக்கொல்லிகள். You all have studied about pests. Pests are the insects which give harm or which harm the crops. பயிர்களை சேதம் விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை தான் நாங்க பெஸ்ட்னு சொல்றோம். ரைட்? ஸோ ஹியர் chemical pesticides means அந்த பூச்சிகளை கொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு chemical substance தான் chemical pesticides ன்னு சொல்லுவாங்க. So see, 2004 and 2005, right? In 2004 and 2005, how many victims were hospitalized and how many victims were died? எத்தனை பேர்
எத்தனை பாதிக்கப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, எத்தனை பாதிக்கப்பட்டவங்க மரணம் அடைஞ்சாங்க. பிகாஸ் ஆஃப் வாட்? பிகாஸ் ஆஃப் திஸ் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் ஓ கெமிக்கல்ஸ். இந்த இரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதால 2004 and 5ல எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஸ்டாட்டிஸ்டிக் மீன்ஸ் ஒரு புள்ளி விவரவியல் அட்டவணை, ரைட்? ஒரு நம்பர் ஆஃப் அமௌண்ட் எத்தனைன்னு குறிப்பிடப்படுற அந்த ஒரு டேபிளை தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ see here the cause for accident நடந்ததுக்கான காரணம். Here is the first reason, right? Here is the first reason. Poisoning pesticides. இந்த chemical pesticides நஞ்சாகினதால chemical pesticides எஃபெக்ட் ஆகினதால எத்தனை பேர் 2004ல hospitalized பண்ணாங்க. Here 16,644 persons were hospitalized in 2004 and 1,281 people or persons died in 2004 because of this poisoning of pesticides. இந்த பூச்சிக்கொல்லி நஞ்சாகினதால இவ்வளோ பேர் 2004ல செத்து இருக்கிறாங்க and also இவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டல் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. And also in 2005 2005ல 16,910 it was more than the patients of 2004. 2004ல இருந்த அந்த victims விட 2005ல 16,910 ஆக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. and number of deaths 1,270 victims, right? 1270 பேர். and also second cause for accident is here poisoning chemicals used at home. வீட்ல பாவிக்கக்கூடிய அந்த chemicals நஞ்சாகிறதால in 2004 16,978 people were hospitalized and 226 people died. And also in 2005 17,456 people were hospitalized and 230 people died, right? These are some statistical. Poisoning of chemicals used at home means there may be some chemicals used for bathroom cleaners are used பண்ணுவாங்க. and also there are some chemicals used at for cleaning purposes like caustic soda அப்படின்றலாம் இருக்குது, right? இந்த மாதிரி இதுகளை clean பண்ண. there may be people using acids for cleaning toilet clean பண்றதுக்கு some people acids use பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் இருக்குது, right? cleaning sink, right? sink in the kitchenல சிங்க்குள்ள ஏதாவது அடைச்சு கொண்டிருந்தா அதுக்கும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி டைம்ல தான் வீட்ல கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணப்படுது. and also if some people are doing home gardens or if they want to spray some chemical to the plants at their home garden, அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டு தோட்டத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு ஏதாவது கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணணும்டா, அந்த மாதிரி தேவைகளுக்கு தான் ஹோம்ல, ரைட்? டொமெஸ்டிக் யூஸ்க்காக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ற இன்ஸ்டன்சஸ், ரைட்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட், ரைட்? So let's move to the next page. Here see, when chemicals are used, it means here they have given some instances when chemicals are used. இரசாயனங்கள் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு 6 சந்தர்ப்பங்கள் 6 instances தந்திருக்குது. So see the first instance. See, for sanitary purposes, அதாவது சுகாதார தேவைகளுக்காக. It means as detergents. Here see,
detergent powders, you all are using detergent powders, சலவை தூள் for washing clothes, right? வீட்ல நீங்க உடுப்புகள் ஆடைகளை நீங்க வாஷ் பண்றதுக்காக, ட்ரெஸ்ஸஸ வாஷ் பண்றதுக்காக டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா சலவை தூள் நீங்க வாஷிங் பவுடர்னு சொல்லுவீங்க. இட் இஸ் ஆல்சோ மிக்ஸ்ட் வித் கெமிக்கல்ஸ், அதுவும் கெமிக்கல்ஸால தயாரிக்கப்பட்ட ஒண்ணுதான், ரைட்? So you might have seen some hands of people, they might get affected using these detergents. இந்த detergents யூஸ் பண்றதால நிறைய பேர் கை கால்கள் எஃபெக்ட் ஆகி இருக்கிறது, அந்த ஸ்கின் எல்லாம் உறிஞ்ச மாதிரி இருக்கிறத கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஓ you might have, you all used this detergent at your dome, நீங்க டோம்ல கூட நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. So some of your hands might get affected after using these detergents. Any one of you affected using this detergent powders? யாருக்காவது இப்படி எஃபெக்ட் ஆகி இருக்குதா டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி கையில என்ன சரி சின்ன சின்ன பழுதுகள் வந்தபடி? Any one of you? If I ask any questions, please answer. Okay, so see the second one here. Home gardens, as I have told you, there may be some plants, if we want to spray some chemicals to those plants, so we are using the chemicals in the home garden, right? So third one, laboratories in schools. I have told you we are using chemicals in the science labs or laboratories in our schools, right? In the MEC also you can use the chemicals in lab or laboratory. So see the fourth one, to destroy insects, right? பூச்சிகளை கொல்றதுக்காகவும் chemicals யூஸ் பண்ணப்படுது. And fifth one, for agricultural purposes, விவசாய தேவைகளுக்காக, to spray fertilizers, to spray chemical pesticides, like these for agricultural purpose also chemicals are used. And sixth one, as raw materials in factories, right? தொழிற்சாலைகள்ல என்ன சரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ரா மெட்டீரியல், ரைட், ஒரு மூலப்பொருளாக கூட இந்த chemicals யூஸ் பண்ணப்படும். So here I have explained you 6 instances of using chemical, right? chemicals யூஸ் பண்ணக்கூடிய 6 சந்தர்ப்பங்களை தான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணினேன். So here see, probable accidents by using chemicals, right? இந்த chemicals யூஸ் பண்றதால right, எந்தெந்த probable accidents means chemicals யூஸ் பண்றதால எந்தெந்த வேஸ்ல எந்தெந்த மெத்தட்ஸ்ல எல்லாம் இந்த chemicalsால accidents நடக்குது அப்படின்னு பார்ப்போம். என்ன வேஸ், இந்த காரணமாகத்தான் chemicalsால accidents நடக்குது. So first reason, insecure storage. It means if they want to store chemicals, ஏதாவது ஒரு கெமிக்கலை பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணி வைக்கணும், but in case they store the chemicals in insecure method, ஒரு பாதுகாப்பற்ற, insecure means பாதுகாப்பில்லாத முறை, ரைட்? அப்ப insecure முறையில, பாதுகாப்பில்லாத முறையில இந்த chemicals ஸ்டோர் பண்ணி வச்சா, chemicals களஞ்சியப்படுத்தி வச்சா, அதனாலையும் chemicals லீக் ஆகுறதாலையும் chemicalsால accidents வரும். And the second one, storage alongside food items. சாப்பாடுகள் ஈக்கிற இடத்தோட, அப்ப சாப்பாடுகளோட இந்த chemicals ஸ்டோர் பண்ணி வச்சா அந்த chemicals எஃபெக்ட் வந்து அந்த சாப்பாடுல கலந்தா அப்ப அந்த மாதிரியும் எஃபெக்ட் ஆகும்.
ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் கலந்த ஃபுட் ஐட்டம்ஸை நாங்க சாப்பிட்டா எங்களுக்கு எஃபெக்ட் பண்ணும். அண்ட் தேர்ட் ஒன், ஸ்டோரிங் without proper display of labels, right? If we are buying any chemicals, நாங்க ஏதாவது கெமிக்கலை வாங்கி அதுல இருக்கக்கூடிய லேபிளை நாங்க ரிமூவ் பண்ணிட்டு லேபிள்ஸ் இல்லாம நாங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சா அப்ப நாங்க அடுத்த முறை எடுக்கிற நேரம் எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாது. அந்த லேபிள்ல தான் சரியான அறிவுறுத்தல்களை போட்டிருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷனை. அப்ப அது இல்லாம அந்த லேபிள் இல்லாம யாராவது யூஸ் பண்ண போனா அதுவும் என்ன சரி ஹாம ஏற்படுத்தேன். And fourth one, right? Fourth one, keeping chemicals within easy reach of children. There are some people, they are keeping the chemicals to reach the children, right? சின்ன பிள்ளைகளுக்கு எட்டக்கூடிய இடத்துல இந்த கெமிக்கல்ஸை வைக்கிறது, ரைட்? அப்ப இந்த மாதிரி வச்சா என்ன சரியா ஒண்ணு நடக்கும், ரைட்? அவங்க எடுத்து அதை குடிக்க பார்ப்பாங்க, ரைட்? கைகள்ல கொட்டி கொள்வாங்க. அப்ப இந்த மாதிரியான சரி நடக்கும், ரைட்? As I have told you, there was an incident. One of a small children went near a garage, ஒரு garage, vehicles பழுது பார்க்கக்கூடிய ஒரு கராஜ் ஒன்னுக்கு ஒரு சின்ன புள்ள ஒண்ணு விளையாட போன டைம் அங்க கராஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் கோஸ்ட்ரிங் சோடான்னு சொல்லுவாங்க. அந்த கோஸ்ட்ரிங் சோடாவை அந்த சின்ன புள்ள ஒரு ஸ்மால் சைல்டு ஒண்ணு போயிட்டு அந்த கோஸ்ட்ரிங் சோடா பாட்டில எடுத்து அந்த புள்ள குடிச்சு அந்த புள்ளையோட தொண்டையில இருந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன், அந்த புள்ளையோட குடல் வரைக்கும் அது அப்படியே எரிஞ்சு போயிட்டு இப்ப அந்த பிள்ளைக்கு ஆர்டிபிஷியல் மெத்தட்ல தான் இப்ப சாப்பாடு எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. There was an incident happen, right? அந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைகளுக்கு எட்டாத வகையில அந்த புள்ளைகள் எடுக்கிற வகையில நாங்க இந்த கெமிக்கல்ஸை வைக்க கூடாது. And next one, right? Fifth one, not following given instruction regarding the use. There are some people, they are reading the instruction but not following the instruction, right? சில பேர் இருப்பாங்க, என்ன செய்யறது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க வாசிக்கிறது ஆனா ஃபாலோ பண்றது இல்ல, ரைட்? அப்படி இருந்தாலும் some of the instructions are given within the brackets. Wearing gloves, right? கையுறைகள், gloves போடுறது. helmets you all know, தலை கவசங்கள், helmets போடுறது, right? face mask, முகக்கவசங்கள், முகமூடிகள் போடுறது. and also slippers, காலுக்கு எஃபெக்ட் பண்ணாம ஃபுட்டுக்கு எஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு slippers போடுறது. These are some of the instructions given on a label of a chemical bottle. ஒரு chemical bottleல தரக்கூடிய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த பிராக்கெட்குள்ள தந்திருக்குது. இதை ரீட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாம இருந்தாலும் அது எஃபெக்ட் பண்ணும். and next one, not using the proper dilution as recommended. Dilution means வேறு கலவைகள், ரைட்? ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ற நேரம் அதுக்கு சரியான முறையில வாட்டர் மிக்ஸ் பண்ண சொல்லிக்கும், இல்லாட்டி வேற என்ன சரி டைல்யூஷன் சில கலவைகள் மிக்ஸ் பண்ண சொல்லிக்கும். அதுவும் எவ்வளவு அளவுண்டு இருக்கு, ரைட்? அப்ப சொன்ன அளவை விட கூடவும் நாங்க டைல்யூட்டை மிக்ஸ் பண்ண கூடாது, அண்ட் ஆல்சோ டைல்யூட்டை மிக்ஸ் பண்ணாம இருக்கவும் கூடாது. Right, children? Okay. So see, ஏதாவது கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணிட்டு அது முடிஞ்ச எம்டி போத்தலையோ அப்படி இல்லாட்டி ஹாஃபை யூஸ் பண்ணிட்டு ஹாஃப் கெமிக்கல் இருக்கிற மாதிரி ஹாஃப் பாட்டிலையோ நாங்க வாட்டர் வேஸ்ட், தண்ணி இருக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய ரிவர்ஸ் ஓ ரிசர்வாயர்ஸ், ரைட்? இந்த மாதிரி இடங்கள்ல நாங்க வீசக்கூடாது.
ரைட்? அந்த இடத்துல வேற யாராவது பீப்புள் அந்த வாட்டரை யூஸ் பண்ணுனா அவங்களுக்கு எஃபெக்ட் பண்ணும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். யூசிங் waterways to wash machines used for spraying agrochemicals and pesticides. ரைட்? எக்ரோகெமிக்கல்ஸ் அதாவது விவசாயத்துக்கு தேவையான கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ பெஸ்டிசைட்ஸ். இந்த பூச்சிக்கொல்லிகளை ஸ்ப்ரே பண்ணின மெஷின்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணப்பட்ட அந்த மெஷின்ஸை கொண்டு போயிட்டு வாட்டர்வேஸ் தண்ணி ஓடக்கூடிய இந்த ஆறுகள், ரைட், அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரீம் சின்ன சின்ன அருவிகள்ல கொண்டு போயிட்டு அந்த மெஷின்ஸை வாஷ் பண்ண அந்த கெமிக்கல்ஸ் வாட்டரோட மிக்ஸ் ஆகி வேற பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய இடங்களுக்கு தான் அந்த தண்ணி அப்படி போகும். அப்படி போற நேரம் அந்த வாட்டரை வேற பீப்புள் யூஸ் பண்ணினா என்ன நடக்கும்? அவங்களுக்கு அது எஃபெக்ட் பண்ணும் மற்ற பீப்புளுக்கு. So here there is another subheading. Have you thought about this? நீங்க இத பத்தி நினைச்சிருக்கிறீங்களா? What is it? Ways how chemicals can enter the body through, right? கெமிக்கல்ஸ் எங்கட பாடிக்கு எது எது கூடாக என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். So see the first one, contact with the skin. ரைட்? நாங்க கெமிக்கல்ஸ் தொடுறதன் மூலம் இல்லாட்டி எங்கட மேல படுகிறதன் மூலம் எங்கட ஸ்கின், எங்கட தோல், உடம்புல இருக்கக்கூடிய தோலு கூடாக, ரைட், தோள்கள்ல படுகிறது. And next one, inhalation. Inhalation means கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல கெமிக்கல்ஸ் கேஸ், கெமிக்கல் கலந்த கேஸ் ரிலீஸ் ஆகிக்கிற ஒரு இடத்துல இது நாங்க இன்ஹேல் பண்ணுனா, நாங்க எங்களோட மூச்சை உள்ள எடுத்தா, நாங்க பிரீத் பண்ணுனா அந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய அந்த பாய்சனஸ் கேஸ், நச்சு வாயுன்னு சொல்லுவாங்க, அந்த கேஸை தான் நாங்க இன்ஹேல் பண்ணுவோம். அப்ப என்னது? மூச்சு எடுக்கிறதன் மூலமாக அந்த கெமிக்கல் எங்களோட பாடிக்குள்ள என்டர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், த்ரூ மவுத். Through mouth means when we eat the food or when we drink any poisonous or chemical mixed food or drinks. Chemical கலந்த ஒரு சாப்பாடையோ அப்படி இல்லாட்டி ஒரு ட்ரிங்கையோ நாங்க குடிச்சாலோ சாப்பிட்டாலோ through mouth எங்களோட வாய் கூடாக அது என்டர் ஆகும். நெக்ஸ்ட், கண்டாக்ட் வித் ஐஸ். கண்ணுல படுறதால ஏதாவது கெமிக்கல்ஸ் எங்களோட கண்ணுல படுறதால என்ன நடக்கும்? எங்களோட கண்ணு கூடாக அந்த கெமிக்கல்ஸ் எங்களோட பாடியை என்டர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஓப்பன் wounds in the body. எங்களோட உடல்கள்ல ஏதாவது துறந்த நிலையில, ஓப்பன் ஆகிக்கக்கூடிய நிலையில ஏதாவது பழுதுகள் இருந்தால், ரைட், காயங்கள் இருந்தால் அந்த காயங்களுக்கு கூடாக என்ன செய்யும்? அந்த கெமிக்கல்ஸ் என்டர் ஆகும். ரைட்? ஸ்கின் ஓப்பனா தானே இருக்குது, அதுல என்ன சரி கெமிக்கல் பட்டா ஈஸியா பாடிகளுக்கு என்டர் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கேர்லெஸ் யூஸ் ஆஃப் fuel pipelines. அதாவது எரிபொருள் இருக்கக்கூடிய, அதாவது நியர் பெட்ரோல் ஷெட்ஸ், ரைட்? அப்ப அந்த fuel போகக்கூடிய அந்த பைப்லைன்ஸ் என்ன நடக்கும் இருந்தா, அந்த பைப்லைன்ஸ் நாங்க கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ணி என்ன சரி அதுல I have gone through one, I can tell you one example. There were some people, they dig well. அவங்களோட வீட்டுக்கிட்ட கிணறு தோண்டிக்கிறாங்க near the petrol shed, ரைட்? அப்ப அவங்களுக்கே தெரியாது, அவங்க கிணறு தோன்ற நேரம் அந்த பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் ஷெட்ல அந்த fuel போற, அந்த எரிபொருள் போற பைப் லைனையும் அவங்க லேசா உடைச்ச மாதிரி தான் அவங்க அந்த கிணற தோண்டிக்கிறாங்க. ஆனா கிணறு தோண்டினவங்களுக்கும் தெரியாது, அண்ட் ஆல்சோ பெட்ரோல் ஷெட்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போற நேரம் when they use the water in the well, they can feel the smell of the fuel. அப்ப அவங்களுக்கு அந்த வாட்டர்ல, கிணத்துல இருக்கிற தண்ணியில அவங்களுக்கு fuel, அந்த பெட்ரோலோட ஸ்மெல் அந்த வாட்டர்ல ஃபீல் பண்றாங்க. ஒருவேளை அந்த வாட்டர்ல fuel மிக்ஸ் ஆகிக்குதுன்னு சொல்லி அவங்க அதை எரிச்சு பாக்குறாங்க, ரைட்? யூசிங் அ மேட்ச், ஒன் ஆஃப் த மேட்ச், ஒரு தீக்குச்சி எடுத்து அவங்க எரிச்சு பாக்குறாங்க, அந்த தண்ணி எரியுது. ஒரு வாளி தண்ணி எடுத்து எரிச்சு பாக்குறாங்க, எரியுது. அப்பதான் தெரியுது அவங்களோட கிணத்துல இருக்கிற தண்ணியில அவங்களுக்கு ஒரு fuel அந்த பெட்ரோல் மிக்ஸ் ஆகி இருக்குதுன்னு. அப்ப அதத்தான் சொல்றாங்க, அந்த fuel பைப் லைன்ஸ கேர்லெஸ்ஸா
நாங்க யூஸ் பண்ணனா ரைட் அதன் மூலமாகவும் இந்த கெமிக்கல்ஸ் எங்களோட பாடிக்கு என்டர் ஆகும். I have told you one of the example. Next, see through food, right? அதாவது சாப்பிடுறதன் மூலமாக. Wait a minute. Okay, wait children, let's move to the next page. These are some of the methods how here they have mentioned a word here, glyphosate. Glyphosate means, right, this is one of the chemicals used for killing plants or weeds or grasses, right? அதாவது வீட்ஸ்னு சொல்லுவோம் நாங்க, மெயின் பிளான்ட் இல்லாம எக்ஸ்ட்ரா வளருமே, களைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அந்த எக்ஸ்ட்ரா வளரக்கூடிய அந்த வீட்ஸ், கிராசஸ் இதுகளை கொல்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் தான் இது. அப்ப நாங்க இந்த மாதிரி வீட்ஸ் எதுலயாவது கலக்குற நேரம் அந்த கிளைபோசேட் பட்ட பிளான்ட்ஸ் எடுத்து நாங்க ஃபுட்டா சாப்பிட்டா, ரைட், அந்த சமைச்சு சாப்பிடுற நேரம் அந்த கிளைபோசேட் அந்த பிளான்ட்ல மிக்ஸ் ஆகி இருந்தால் எங்களுக்கு அந்த ஃபுட் கெமிக்கல் கலந்த ஃபுட்டா இருக்கும், ரைட். இட் இஸ் ஆல்சோ give harm to our body. Okay, let's move to the next page. Here, steps to be taken when a chemical accident takes place, right? இந்த chemical substance ஆல ஒரு accident நடந்தா அதை நாங்க எப்படி நாங்க என்ன செய்யணும், என்னென்ன எல்லாம் அந்த accident நடந்த டைம் செய்யணும். See, the following steps should be followed in case of a chemical substance enters one's body. ஒருவருடைய பாடியில அந்த கெமிக்கல் என்டர் ஆகுனா அந்த டைம் செய்யக்கூடிய சில ஸ்டெப்ஸ் தான் சொல்லிட்டு. See, identify the reason for the accident. என்ன ரீசனுக்காக இவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, ரைட்? அந்த ரீசனை கண்டுபிடிக்கணும். And also next, give necessary first aid. அதுக்கு தேவையான முதல் உதவிகளை செய்யணும், ரைட்? And next one, direct the victim to a doctor immediately. Victim means பாதிக்கப்பட்டவர். அப்ப அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவரை இமீடியட்டா டாக்டர் கிட்ட கொண்டு போறது. And next one, if available, ரைட், ஆனா இருந்தால் என்ன இருந்தால் submit the containers or wrapping of the poison or chemicals to the doctor. அவருக்கு என்ன கெமிக்கல் ஓ என்ன பொய்சன் எஃபெக்ட் பண்ணிக்குதோ அந்த கெமிக்கல் ஓ பொய்சன் பாட்டில், அதுதான் கண்டெய்னர். அது இருந்த பாட்டில் ஓ ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல இருந்த அந்த கண்டெய்னர், அப்படி இல்லாட்டி அந்த பொய்சன் ஓ கெமிக்கல் பத்தின டீடைல்ஸ் இருக்கக்கூடிய லேபிள் ஓ ரெப்பிங் இருக்கும், ரைட். அந்த ரெப்பிங்க டாக்டர் கிட்ட கொண்டு போறது, ரைட். அதை கொண்டு போனா டாக்டருக்கு ஈஸி ஆயிக்கும், இந்த கெமிக்கல் ஓ இந்த பொய்சனால தான் இவர் எஃபெக்ட் ஆகி இருக்கிறாரு சொல்லி அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாரு. So here the thing which I have told you is mentioned here. If the identified poison, right, என்ன பொய்சன் கண்டுபிடிக்கப்பட்டால் containers or wrappers can be submitted, ரைட். நாங்க ஒரு பொய்சனையோ ஒரு கண்டெய்னரையோ ஒரு ரெப்பரையோ கண்டெடுத்தால் they can be submitted to the doctor. அதை நாங்க டாக்டர் கிட்ட ஒப்படைக்கலும். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ஸ்டார்ட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். அப்ப சரியான ட்ரீட்மெண்ட், சரியான சிகிச்சையை கொடுக்கறதுக்கு, ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு டாக்டருக்கு ஈஸியா இருக்கும். So here, a patient who has inhaled poison must be removed from the
poisonous environment immediately. I have told you, if any chemical leak or poison leak, ஏதாவது நஞ்சுகளோ கெமிக்கலோ லீக் ஆகி அந்த இடத்துல poisonous gas இருந்தா ஒரு ஆள் அந்த poisonous gas அவர் இன்ஹேல் பண்ணிட்டாராய்க்கும், அவர் அத மூச்செடுத்துட்டாரா இருக்கும், என்ன செய்யணும், அந்த poisonous gas இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் இல்லாம அவரை வேற ஒரு என்வாயன்மெண்ட்க்கு அவசரமா கொண்டு போகணும். Why? There is oxygen in the air. அப்ப அவரு டக்குன்னு என்ன செய்வாரு, இன்னொரு நல்ல ஃப்ரீயான ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு போயிட்டு அவர் ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிட்டு அவர் எடுத்திக்கக்கூடிய அந்த பாய்சனஸ் கேஸ கார்பன் டை ஆக்சைட அவரு ரிலீஸ் பண்ணுவாரு. ரைட்? அண்ட் ஆல்சோ ஹியர் சி ப்ராப்பர் வென்டிலேஷன் அண்ட் வென்டிலேஷன் மீன்ஸ் பொருத்தமான சுவாச தொகுதி மீன்ஸ் அவன் ஆக்சிஜனை தான் சொல்றாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு அவங்க மூச்செடுக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் கேஸ அவங்களுக்கு இன்ஹேல் பண்ண கொடுக்கணும். அதுதான் ப்ராப்பர் வென்டிலேஷன். அண்ட் ஆல்சோ செவரல் வாஷஸ் வித் கோல்ட் வாட்டர். கோல்ட் வாட்டர் மீன்ஸ் நாட் கூல் தண்ணி, பச்சை தண்ணி. ரைட்? ஹாட் வாட்டர் இல்லாம கோல்ட் வாட்டர்னு சொல்றது இந்த பச்சை தண்ணிய அவங்களோட மேல ஊத்தி விடணும், அதாவது கழுவணும். பை தேர் இஸ் ஆக்சிஜன் இன் வாட்டர் ஆல்சோ. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இஸ் contained in the water. ரைட்? இது ரெண்டும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் தண்ணியில கலந்திக்குதுன்னா H2O. ரைட்? இட் இஸ் த சிம்பிள் ஆஃப் வாட்டர். அப்ப தண்ணிலையும் பச்சை தண்ணிலையும் ஆக்சிஜன் இருக்கிறதால நாங்க அந்த பச்சை தண்ணியையும் இந்த பொய்சனஸ் கேஸ் பிரீத் பண்ணிக்கிறவருக்கு மேல கழுவி விடணும் அவரை. அண்ட் ஆல்சோ அவருக்கு ப்ராப்பர் வென்டிலேஷன் கொடுக்கணும், சரியா ஆக்சிஜனை பிரீத் பண்றதுக்கு கொடுக்கணும். So they need to be given. It is proper if the patient is immediately directed to a doctor. Right? அப்ப இதுகளை செய்யறதோட, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டுகளை செய்யறதோட, இந்த மாதிரி கெமிக்கல் ஆக்சிடென்ட ஃபேஸ் பண்ணிருக்கிற ஒருத்தரை இமீடியட்டா டாக்டர் கிட்ட கொண்டு போகணும். Did you all understand what I explained now? Yes, teacher. Yes, teacher. Yes, teacher. Okay. So here, steps to be taken to prevent accidents caused by chemicals. இந்த கெமிக்கல்ஸால ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் வராம தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன? டு பிரிவென்ட், வராமல் தடுக்கிறது.